ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சாந்திராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நல்லா மொறுமொறுன்னு நம்ம பக்கோடா தான் செஞ்சுருக்கோம். வாங்க, நம்ம கடையில் வந்துட்டு மொறுமொறுன்னு செய்வாங்களா, நம்ம அதை விட சூப்பராக நல்லா சுகாதாரமாக வீட்டில் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை 3ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மசாலா அரைக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குறவரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி விழுதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்துட வேண்டியதான். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலை நிறையா கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எப்போதும் கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பச்சரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பத்தலைனாக்கா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தான் பிசையணும். நிறையா ஊற்றிட்டிங்கனாக்கா போண்டா மாதிரி ஒரு மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. அதனால் தெளித்து விட்டு கொஞ்சம் மெதுவாக நம்ம பிசைஞ்சு விடணும். ரொம்ப ரப்பாலாம் போட்டு பிசையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பிசைஞ்சு விட்டாலே போதும். பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம ஒரு வானலில் ஆயில் போட்டிருக்கோம். என்ன ஆயில்னாக்கா, நான் கடலெண்ணெயில் தான் பொரிப்பேன். கடலெண்ணெயில் வந்துட்டு பக்கோடா பொரிச்சோன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த எண்ணெயில் பொரிச்சிக்கோங்க. ஆனால் கடலெண்ணெயில் தான் பொரிக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. நல்லா சூடானதை நம்ம பக்கோடாவை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையால் அப்படியே நகர்த்தி விடணும். அள்ளி திப்பி திப்பியாக போட்டிங்கனாக்கா உருண்டையாக ஒரு மாதிரி விழுந்துடும். இந்த மாதிரி கையால் அப்படியே நகர்த்தின மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நல்லா ஒரு சேர வெந்து வரும் பக்கோடா எல்லாமே. பாருங்கள், இப்போ 1 பை 1 நம்ம போட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பசங்களுக்கு லீவு விட்டாச்சு. இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் நம்ம டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சு கொடுத்தோன்னாக்கா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையை தேடியெல்லாம் போக மாட்டாங்க. கடையில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. நம்மளை தான் கேட்பாங்க, அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னா நம்மள்கிட்ட தான் கேட்பாங்க. அதை நம்ம தான் பழக்கப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பக்கோடா. செய்ய பசங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக்கை போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்கே வரமாட்டேங்குது. நல்லா பாருங்கள், உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு பக்கோடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ.